தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் இறுதிக்கட்ட போர் நடக்கும்போது ஒவ்வொரு அனுபவம் இருந்திருக்கும். அந்த மாதிரி அதனுடைய களத்துல எல்லா திசைகளிலையும் பேரனுபவம் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அடுத்து வாழ்த்துறை வழங்குவார். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் எழிலன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இயக்குனர் எழுத்தாளர் மரியாதைக்குரிய தோழர் ஞானவேல் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி விவரித்து விரிவாக பேசி அமர்ந்திருக்கின்ற 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, ஆதிரை நூலினுடைய நூலாசிரியர் மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் தோழர் அசீப் அவர்களே, இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்களே, இதை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குள்ள தோழர் தம்பி தேவேந்திரன் அவர்களே, ஈழத்தின் சாட்சியமாய் இன்றைக்கு நம்ம முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஓவியர் மருது அவர்களே, மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் ஜென்ராம் அவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும், நம்முடைய சிபிஎம் சார்பாக வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளரை மாற்றிட்டாங்க, தேசிய குழு உறுப்பினர், மாநில குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் செல்வா அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அமைச்சராக ஆனதுனால இந்த நூல் வெளியீட்டெல்லாம் கூப்பிடலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த களத்தில் நான் நின்றேன், நிற்கிறேன், நிற்பேன் என்பதை மையப்படுத்தி தான் இந்த களத்துக்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கு அமைச்சர் பதவியாக இந்த ஈழக்களம்னா எனக்கு ஈழக்களம் தான் எனக்கு முக்கியம். சமூக நீதி களமா அமைச்சரானா எனக்கு சமூக நீதி களம் தான். சாதி ஒழிப்பு களமா இல்லை அமைச்சரானா எனக்கு சாதி ஒழிப்பு களம் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா போராட்ட களம் தான் இங்கே தள்ளி இருக்கு. போராட்ட களத்தில் உண்மையாக நின்று களமாடுவதன் விளைச்சல் தான் நான் என்னுடைய தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு என்னை அமைச்சராக என்னை ஆக்கியிருக்கிறார்கள். அது இந்த களம் என்பது நானும் ஒரு சாட்சியமாக நான் இங்கே நிற்கிறேன். இந்த நூல் முதல்ல எழுதியவருக்கு முதல்ல வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்முடைய தோழர் அமீர் அவர்கள் சொல்லும்போது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஈழ விடுதலை போராட்டம் குறித்து என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. ஈழ விடுதலை எப்படி இருக்கு, எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரி பின்னணி அவங்க ஆமக்கன் மட்டுமே ஞாபகம் வரும். ஈழ விடுதலை அந்த கதையோட்டத்தில் அது என்ன ஞாபகம் வரலாம், உணவு விஷயங்களே ஞாபகம் வரலாம். ஆனால் அதில் போராளிகளோ அல்லது அதில் ரத்தம் சிந்தியவர்கள் எப்படி மாவீரர்கள் ஆனார்கள் அப்படிங்கிறது வராது. அந்த வழி தெரியாது, அதனுடைய வேதனை தெரியாது, போராட்ட வடிவங்கள் தெரியாது. அது இன்றைக்கு இந்த நூல் ஆவணப்படுத்தி இருக்கிறது. இந்த தலைமுறைக்கு அதனுடைய சம்பவங்களை சொல்லி இருக்கிறது. ஆண்டுகள் கழித்து ஒரு நூல் வந்திருக்கு, அது திரைக்கதை வடிவத்தில் வந்திருப்பது என்பது உண்மையாகவே பாராட்டுக்குரிய. அதாவது இந்த தலைமுறைக்கு நாம் நினைவுபடுத்தக்கூடிய மறக்கக்கூடாது, மறக்க முடியாத சம்பவங்களை, மறக்க முடியாத வழியை, மறக்க முடியாத போராட்டங்களை நாம் இந்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டும்தான் அந்த ஈழ விடுதலை கருத்திலை நான் இந்த தலைமுறைக்கு கொடியில் சேர்க்க முடியும் என்ற அந்த முயற்சி என்பது பாராட்டுக்குரியது. எல்லாரும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், சொல்ற கதையில வேற வேற ஒரு சுவராசியத்துக்கு ஏதாவது சேர்க்கலாம் அந்த கதைகள்ல. ஆனால் வலிமிகுந்த இந்த போராட்டத்தை எப்படி நாம் அடுத்தடுத்த கட்டத்தில் கொண்டு போய் தமிழீழ விடுதலைதான் நமக்கான இலக்கு என்பதை நாம் எப்படி கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கிறேன். நம்ம போராட்டம் எந்த விதமான போராட்டமாக இருக்கட்டும், எழுவராக இருக்கட்டும், அண்ணன் ஓவியர் மருது போன்றவர்கள் தன்னுடைய ஓவியங்கள் மூலமாக ஈழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து அந்த வடிவமாக இருக்கட்டும், திரை வடிவமாக இருக்கட்டும், போராட்டம் எந்த வடிவமாக இருந்தாலும் மேலகு பிரபாகரன் அவர்களுடைய
அந்த இலக்கு என்பது தமிழருடைய தாகம், தமிழீழ தாயகம் என்கின்ற அந்த முழக்கம்தான். அதுதான் நம்ம முன்னெடுக்கிறது. அப்ப அந்த முழக்கத்தை ஒரு நாவலாக நம்ம அந்த நெருப்பு, அந்த ஈழ விடுதலை நெருப்பு அப்படியே தகதகன்னு கணந்துகிட்டே இருக்கணும். முடிஞ்சு வச்சு அதெல்லாம் கடந்த காலம் முடிஞ்சு வச்சு சிங்கள பௌத்த பேரினவாதம் நம்மளை முடிச்சிருச்சு. அதனால் அந்த போராட்டம் காலம் நூற்றாண்டுக்கு மேலாக ஆயுத போராட்டத்தை அறவழியில் நடத்திய மேலது பிரபாகரன் அவருடைய போராட்டத்தை இந்த தலைமுறைக்கு எப்படி நாம் சொல்லிக் கொடுப்பது என்கின்ற அந்த முயற்சி தான் நான் இந்த ஆதிரை மூலமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஆதிரைங்கிற பேரை ரொம்ப முக்கியமான நான் போராக நான் பார்க்கிறேன். நான் ஏன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு பெண், ஒரு போராளியுடைய பெயர் அந்த ஆதிரை பேர். 1991 டெல்லியில் வச்சு கைது செய்த பிறகு அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு 99 அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு சுவிட்சர்லாந்து அங்கே போய் அங்கே ஈழ விடுதலை இந்த ராஜீவ் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட விக்கி என்பதை திருமணம் செய்து இன்றைக்கும் அவர் ஒரு சாட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான பேர் ஆதிரை. ஏன்னா ஐம்பெரும் காப்பியத்தில் இருக்கிற அந்த மணிமேகலை பாத்திரத்தில் இருக்கிற முக்கியமான பேரும் ஆதிரை தான். அதுவும் அந்த இலங்கை சம்பந்தப்பட்ட பேர் தான். இவ்வளவு கதாபாத்திரங்கள் நானும் ஏன்னா ஒரு நாவலா கொண்டு வந்திருக்கிறதுனால இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நானும் நம்முடைய தோழர் அண்ணன் அமீர் சொன்னது போல நானும் இந்த புத்தகத்தை படிக்கல. ஏன்னா 2 நாளைக்கு முன்புதான் என்னுடைய அந்த தலைமைச் செயலகத்துக்கு இதை கொடுத்தாரு. அப்படியே சொன்ன அவர் பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் இருந்தது, எப்படி நீங்கள் படிக்க போறீங்க அப்படிலாம் சொன்னார். ஆனாலும் நான் 2008 2009 காலகட்டத்தில் இந்த வேலை ஒரு 20 பக்கம் படித்தேன். நான் சரி இதுதான் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுட்டு நான் படிக்க நேரம்னா கட்டாயம் நான் படிப்பேன். படிச்சுட்டு நான் விரிவாகவும் நான் எழுதுவேன். நான் அதற்கான நேரம் இருக்கிறது. ஆனால் 2008 2009 காலகட்டத்து அந்த சூழல் அப்படிங்கிறது ஒரு நெருக்கடியான சூழல் தான். 2008 நான் செப்டம்பர் மாதம் யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த சூழலில் கடற்கரையில் பயணப்பட்டு கடைசி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த நெருக்கடியான சூழலும் அந்த மண்ணில் நின்று பல மிக மோசமான தாக்குதல்கள், கிபீலமான தாக்குதல்களை பாதிக்கப்பட்ட அதில் மாவீரர்களான அந்த போராளியோடு நின்றவன் இந்த களத்தில் நான் சாட்சியமாக நான் பேசுவது என்று நான் உண்மையாகவே ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அதைதான் அவர் நாவலாக கொண்டு வந்திருக்கிறார். ஆதிரை அப்படிங்கிற அந்த போராளி ஜெனீவாவில் இருந்து அந்த மனிதரின் அமைப்பில் சாட்சியமாக போகிறார் அப்படிங்கிறத அவர் அந்த கதையினுடைய நகர்வாக உள்ள போயிட்டு இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த இளமாறனோட அந்த உரையாடல் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதில் கூட நம்முடைய தோழர் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த நூல் யார் வேணாலும் எழுதலாம், யார் வேணாலும் அது குறித்து எழுதலாம். ஆனால் அண்ணன் அமீர் அவர்கள் சொன்னது போல அந்த சமூக அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி 2 பேரும் சேர்ந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை சொன்னார். விடுதலை புலிகள் மீதும் தமிழகத்தின் மீதும் இஸ்லாமியர்களுடைய அந்த பார்வை என்பது பல்வேறு தரப்புல வேற என்னோட பேசலாம். ஆனால் அண்ணன் அமீர் போன்றவர்கள், அசீப் போன்றவர்கள் இந்த களத்தில் உறுதியாக நிற்கிறார்கள் என்பதற்கான ஒரு சாட்சி. இது ரொம்ப முக்கியமா, அதுவும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் யார் வேணாலும் பேசலாம். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் விடுதலை புலிகளில் இருக்கிறார்கள், யாரோ பேசுறாங்க. அது இந்த காலகட்டத்தில் இந்த ஈழ விடுதலைகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அல்லது இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு எதிராக திசை திருப்புகின்ற வேலையும் செய்கிறார்கள். ஆனால் அதை உணர்ந்து மிக தெளிவாக இந்த நாவலை இந்த திரைக்கதையை வடிவமைத்திருக்கிறார். அதில் அவர் ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு இடத்துல சொல்றாரு, ஐயோ இதுக்கு பதில் சொல்லுங்க, தமிழர்னா எல்லா சாதியும் சேர்த்துதாங்கன்னு சொல்லி அவர் அதில் சொல்றாரு. அப்போ மாறன் இளமாறன் அவர் சொல்றாரு, உண்மையான தமிழன் சாதி பார்க்க மாட்டான், உண்மையான தமிழன் சாதி பார்க்க மாட்டான்னு சொல்லி அவர் சொல்றாரு. அடுத்த முறையிலே அவர் இளமாறன் சொல்றாரு, அப்ப நாட்டில் 3/4 பேர் தமிழனே இல்லை. இதுதான் நான் படிச்சு, அதாவது ஈழ விடுதலை போராட்டம் எப்படி பின்னடைவை சந்திக்கிறது,
மேலவை பிரபாகரன் அவர்கள் ஒருவரும் சாதி பார்த்ததில்லை. அந்த கட்டமைப்பை நான் முழுமையாக பார்த்தவன். விடுதலை புலிகளுடைய கட்டமைப்பை நான் முழுமையாக பார்த்தவன். தமிழீழ காவல்துறை இருக்கின்றது, தமிழீழத்தினுடைய போக்குவரத்து துறை இருக்கு, எல்லாமே ஒரு ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கோ அப்படி இருந்தது. அப்படித்தான் அவர் கட்டமைத்தார்கள். பாடநூல் கூட அவங்க எப்படி வடிவமைக்கிறார்களோ அப்படி மரியாதைக்குரிய அண்ணன் பேபி அண்ணா அவருடைய தலைமையில ஒரு கட்டமைப்பு இருந்தது. மாணவர்களுக்கு எப்படி ஓவிய பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது மேலவை பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசை, விருப்பம். அதை மரியாதைக்குரிய அண்ணன் மருது அவர்கள் பல மாதங்கள் அங்கே இருந்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தவர். அதாவது தலைவர் மேலவை பிரபாகரன் அவருடைய கனவு அப்படிங்கிறது, இலக்கு அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு இது பார்த்து அதை செஞ்சார். திரைப்படங்களை கூட அவர் இப்படியெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு விருப்பம். போர் நடந்து கொண்டு இருக்கிற சூழலில் கூட புலிகள் அதை படமாக எடுத்து அதில் பலர் வீரச்சாவடைந்த காட்சியும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொன்றையும் அவர் அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன கையளிக்க முடியும், அந்த தலைமுறை இப்படியான ஒரு போராட்டம் நடந்தது, அந்த போராட்டத்தை ஒரு திரைப்படமாக நாம் கொண்டு கொடுக்க வேண்டும். இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும், நம்முடைய இலக்கு தமிழன்தான் என்பதை நாம் தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற மேலவை பிரபாகரன் அவருடைய கனவை நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் அசீர் அவர்கள் ஒரு திரைக்கதையாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த உண்மையாவே அதுதான். அவர் ஒவ்வொன்றையும் டாக்குமெண்ட் பண்ணார். நீங்க இன்னைக்கு கூட நீங்க டாக்குமெண்ட் பார்க்கலாம். ஒளிவீச்சு அப்படிங்கிறது அவர் நீங்க சன் டிவி பூமாலை கொண்டு வருவதற்கு முன்பாக விடுதலை புலிகள் முன்னெடுத்தது அந்த ஒளிவீச்சு தான். அதுல இருந்துதான் அவங்க எடுத்தாங்க. ரொம்ப முக்கியமானது அது. அவர்கள் அந்த கேசட்டை கொண்டு வந்து கொடுத்து தான் ஒவ்வொன்றா டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. எல்லா விதமான போராட்டங்களையும் டாக்குமெண்டாக கொண்டு வந்தவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பு. அப்போ அதை ஒரு பயங்கரவாத அமைப்பாக சிங்கள பௌத்த பேரினவாதமும் உலகமும் எல்லாம் இந்தியா உள்ளிட்ட அத்தனை நாடுகளும் அந்த இயக்கத்தை, விடுதலைக்காக போராடிய ஒரு இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என்று முத்திரகித்து அழிப்பதுதான் மிச்சம். அந்த போராட்டத்தினுடைய உணர்வை, அது உண்மையை மக்களுக்கு, இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்காமல் அதில் எப்படி நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடிஞ்சது. எல்லா இடங்களிலுமே நான் எல்லா போராட்டங்களிலும் நான் நின்றவன். என்னுடைய தலைவர் அவர்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். எல்லா போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் அமீர் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார். இந்த போராட்டத்தை யாரு தலைமை தாங்கிறது? நான் அது மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களை போய் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். 2009 காலகட்டம் நினைக்கிறேன் அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப அது ஒரு வழியோட நான் பார்த்தேன். நான் ஏன்னா இந்த காலத்துல தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் எந்த விதமான சமரசமும் அல்லாமல் சாதி ஒழிப்பையும் தமிழ் தேசியத்தையும் முன்னெடுத்துக் கொண்டிருந்த ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னுடைய தலைவர். நான் ஏன்னா அந்த இயக்கத்துல நான் அந்த கட்சியில இருந்து செயல்படுறதை தாண்டி தமிழீழ விடுதலை அரசியலை முழுமையாக என்னுடைய தலைவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நான் செஞ்சவன். அது ரொம்ப நான் பெருமையோட சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நான் அந்த களத்தில் ரொம்ப தீவிரமாக நான் நிற்கிறேன், போராட்டம் நடத்துகிறேன். இன்னைக்கு வரை என்னுடைய கடவுச்சீட்டு முடக்கப்பட்டு நான் எந்த வெளிநாடுகளுக்கு போக முடியலைன்னா அந்த களம் தான் எனக்கு முக்கியம். வெளிநாடுகளுக்கு போகிறது 2வது பட்சம் அப்படிங்கிற அந்த களத்திலே நின்னவன் நான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். அவரே 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் மறைமலை நகரில். முத்துக்குமார், கரும்புலி முத்துக்குமாருடைய அந்த இறுதி நிகழ்வுகளையும் தொடக்கத்திலிருந்து இருந்தவர் விடுதலை சிறுத்தைகள் என்னுடைய தலைவர் அவர்கள். மரியாதைக்குரிய எத்தனையோ பேர் நான் இந்த அவையில அதை சொல்லி நான் யார் மீது நான் குற்றம் சுமத்துவதற்காக நான் சொல்லலை. அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கணும்னு சொன்னபோது கூட பலர் வரன்னு சொன்னவங்க கூட வரல. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எங்களுடைய தலைவர் நேரு சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்குன்னு சொன்னபோது கூட அவர் கடைசியா வரல. நான் உடனே கூட இருக்கிறேன். நான் இந்த போராட்டத்தில் அவர் கூட நான் இருக்கிற ஒரு தொண்டன். என்ன அவர் சொல்ற வேலையை செய்யறவன். ஈழ விடுதலை போராட்டத்தில் இதெல்லாம் செய்யணுங்கிறத அவர் சொல்லிதான் நம்ம செய்யறோம்.
ஆனால் இந்த போராட்டத்தை தலைமை தாங்குவதில் ஒரு தலித் தலைமை தாங்கினால் இந்த போராட்டம் என்னவாக மாறும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்காமல் குதர்க்கமாக உள்நோக்கத்தோடு அந்த போராட்டத்தை சிதைத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சாதியவாதிகள் என்பது எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதை நான் வழியோட சொல்றேன். நான் ஒரு குற்றச்சாட்டா சொல்லல. அண்ணா ஒரு இன்னொருத்தரவே ஒரு நடிகரை கேப்டனை போய் அவர் சந்திச்சு தலைமை வாங்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் இதை சொல்றேன். ஏன்னா இந்த போராட்ட களத்தில் 26 பேருக்கு மேல குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள். நான் குற்றச்சாட்டா அண்ணனை அவரை குற்றம் சுமத்துறதுக்காக நான் சொல்லல, மன்னிக்கணும். ஆனால் அதான் நீங்கள் வந்தீங்க, அண்ணன் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு போராட்டம் இது முன்னெடுப்பதற்கான தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுப்பதற்கான அந்த ஆதரவு விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறு பரப்புவது, காங்கிரஸோடு அல்லது கூட்டணியோடு சேர்ந்ததனால் அதை அவதூறு பரப்புவது என்பதை தவிர வேறு எதுவும் நடக்கல. இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் உயிர்ப்போடு தொடர்ந்து வைத்திருந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அது நான் அதுல இருந்ததுனால நான் சொல்றேன். நான் அந்த இயக்கத்தில் இருக்கிறேன், அதனால அந்த இயக்கத்தை நான் பெருமைப்படுத்துவதற்காக நான் அப்படி சொல்லல. இந்த களத்தில் நாங்கள் உண்மையாக இருந்தோம். ஆனா ஒரே காரணம் சாதிதான். ஈழ விடுதலை போராட்டமும் மேலதி பிரபாகரன் அவருடைய போராட்டமும் பின்னடைவுக்கு வந்தது காரணமும் சாதிதான். தமிழகத்திற்கு உள்ள நீங்க விடுதலை புலிகள் கட்டமைப்பை தாண்டி வெளியில் இருக்கிற ஆதரவு அப்படிங்கிறது எல்லாமே புலம்பெயர்ந்து போனவர்கள், இடம்பெயர்ந்து போனவர்கள், வெளிநாடுகளுக்கு போனவர்கள் எல்லாருமே யார் அப்படிங்கிறத நீங்க பட்டியலிடலாம். இந்த போராட்டம் முழுமையாக முடிக்கப்பட்டதற்கு காரணமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சாதிதான். இதெல்லாம் நான் ரொம்ப வழியோட நான் இந்த களத்தில் நிற்கிறேன். நான் இதெல்லாம் பார்க்கிறேன். நான் 2008 ஒரே ஒரு சாட்சியத்தை மட்டும் நான் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாரும் இந்த நூலை முதல்ல நம்ம வாங்கி இதை நம்ம பரவல்படுத்த வேண்டிய தேவை இருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு கடமை இருக்கு. அதனால ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். 2008 அந்த கடைசி யுத்த களத்தில் கிளிநொச்சியில் நான் தங்கியிருந்தேன். அமீர் அவர் சொன்னது போல சேரலாதன் தான் அவர் வீட்டில் நான் தங்கியிருக்கேன். சேரலாதன் மதுரையில் சிறையில் இருந்தார், நானும் சிறையில் இருந்து 2 பேரும் ஜெயில்மேட்டு. அதில் எனக்கு அவர் நண்பரானார். அதோடு சேர்ந்து போராளிகள் நிறைய இருந்தாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் என்னை தலைவர்கிட்ட மரியாதைக்குரிய அண்ணன் பொட்டமான் போன்றவர்கள், சூசை போன்றவர்கள், பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் போன்றவர்களோடு நான் ரொம்ப நெருக்கமான நீண்ட காலமாக நான் போயிட்டு வருவேன். அதை நீங்கள் இப்போ அந்த சொன்னோம்னா அது வேற ஏதோ அரசியலுக்காக சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. நான் எந்த காலத்தில் நான் அமைச்சராக முன்பிருந்து நான் அதை சொல்லிட்டு இருந்தவங்க. அப்போ சேரலாதன் வீட்டில் இருக்கும் பொழுது கிளிநொச்சி கரெக்டாக எல்லா மக்கள் இடம்பெயர்ந்து முல்லைத்தீவை நோக்கி அந்த பக்கம் போறாங்க, புதுக்குடியிருப்பு அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் கடைசி அந்த பகுதி. வீடு எல்லாமே காலி செஞ்சுட்டு இருக்காங்க. நான் பக்கத்தில் ஒரு சேரலாதன் வீட்டில் இருக்கும், ஒரு பக்கத்து வீட்டில் வீடு காலி செய்யப்படுகிறது. எல்லாமே பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. டிராக்டர்லையும் எடுத்துகிட்டு போகிறாங்க, மாட்டு வண்டியிலும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ போகும்பொழுது அந்த அந்த மாட்டு வண்டியில் போன மாட்டு வண்டியாக டிராக்டர் கரெக்டாக தெரில, அது எல்லா பொருளும் ஏற்றி மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெண் குழந்தை, சின்ன குழந்தை, அந்த குழந்தை இறங்கி திருப்பி ஓடுது, அந்த வீட்டுக்குள்ள ஓடுது. நான் வெளியில நின்று பார்த்துட்டு இருக்கேன், வாசலில் நின்று பார்த்துட்டே இருக்கிறேன். உள்ள போன அந்த குழந்தை, நான் நினைச்சேன் ஏதோ வேற ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளை ஏதோ எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் வெளியில் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கேன். உள்ள போயிட்டு இருந்து சோத்துல மாட்டியிருந்து அந்த பிரபாகரன் அவருடைய படத்தை எடுத்து கக்கத்தில் வச்சுட்டு அது வெளியில வருது. அது போய் தங்குறதுக்கு வீடு இல்லை, எங்க போறாங்க? திராவிடர் வெறுப்பை கட்டமைக்கக்கூடிய ஒரு சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிராக ஆரிய கடப்பாறைகளை, பார்ப்பன கடப்பாறைகளை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் நாம் அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கு. மேலவை பிரபாகரன் அவருடைய அரசியல் என்பது சமூக நீதி அரசியல். மேலவை பிரபாகரன் அவருடைய அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல், வெறும் தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல. ரொம்ப நுட்பமான அங்க இருந்த அந்த அரசியல் அதுதான். வெறுமனா நீங்க அது ஒரு ஆயுத போராட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு நகர்த்துறாங்க. அந்த நாடு நாடு விடுதலை அடைந்த பிறகு முழுமையான ஒரு
சமதர்ம மதச்சார்பற்ற ஒரு நாடுதான் தமிழீழம் என்பதை பிரகடனப்படுத்தியவர்கள் விடுதலை புலிகள். அந்த அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் இது கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதாவது இந்த வாய்ப்பை வாங்கிய மரியாதைக்குரிய தோழர் ஊடகவியலாளர் அசீம் அவர்கள் விரைவில் இந்த திரைக்கதையை திரைப்படமாக அவர் எடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.